ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது எசையா 8:13. சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் இயற்கை பேரி அழிவுகள், வெள்ளப்பெருக்குகள், நிலச்சரிவுகள், நோய்கள், போர்கள், பொருளாதார நெருக்கடிகள் என உலகம் முழுவதுமாக பல அச்சுறுத்தும் நிகழ்வுகள் நடந்து கொண்டு வருகிறது. சமீப காலத்தில் அசாம் மாநிலத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்குகள், ஆயிரக்கான மக்கள்கள் பாதிக்கப்பட்டார்கள். பலர் தங்கள் வீடுகளை, வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலைகள் மனிதன் பலவற்றை கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் தேவன் இன்று நம்மிடத்தில் கூறுகிறார், சூழ்நிலைகளே அல்ல, என்னை நோக்கி பாருங்கள். மனிதர்களையோ நிகழ்வுகளையோ எதிர்காலத்தையோ அல்ல, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உன் பயமும் அவரே உன் அச்சமுமாயிருக்கிறார் என்று தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு உரைக்கிறார். இந்த பொருள் நம் அச்சத்தில் வாழ வேண்டும் என்பதல்ல, தேவனை உயர்ந்தவராக மதித்து அவரை நம்பி அவருக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதாகும். தேவனுக்கு பயப்படுகிறவர்களின் இருதயம் உலக பயம் ஆட்சி செய்யாது, அவருடைய சமாதானமே ஆட்சி செய்யும். உதாரணம், ஒரு சிறு குழந்தை இடி மின்னல் முழக்கத்தினால் இரவில் பயந்து அழுவும். ஆனால் தனது தந்தை கையை பிடித்தவுடன் அது அமைதியாக மாறிவிடும். ஏனெனில் புயலோ இடியோ நின்றுவிட்டது அல்ல, அவை வந்து கொண்டு இருந்த போதிலும் தன்னை பாதுகாக்க தன் தகப்பன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்துவிடும். அதுபோல நம் வாழ்க்கையில் புயல்கள் உடனடியாக நிற்கவில்லை என்றாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு தைரியத்தையும் சமாதானத்தையும் தருகிறது. அன்பானவர்களே, உலக நிகழ்வுகள் நம் இருதயத்தை பயத்தை விதைக்கலாம். தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் விசுவாசத்தை விதைக்க கிருபை செய்வாராக. நம்மையும் நம் குடும்பத்தையும் பேர் அழிவுகளையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் கர்த்தரின் கையில் ஒப்படைத்து ஜெபியுங்கள். தேவனை உயர்த்துகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்று நீங்கள் சூழ்நிலைகளை அல்ல, சேனைகளின் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது பயம் விலகும், தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.